வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஆன்சர் கீ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நேற்று டிஆர்பி வெப்சைட்டில் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைவேட் கீஸ், அதாவது அகாடமிஸ் ப்ளஸ் யூடியூப்பில் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே சொல்கிற ஆன்சர் கீ வச்சு இல்லை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி இப்படிலாம் வச்சு நீங்கள் ஒரு மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வந்திருக்க ஆன்சர் கீ டென்டேட்டிவ் கீழே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். எல்லாருக்குமே +5 ஆர் 2, 3 அது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எப்படி மிஸ்டேக்ஸ் இருக்கா என்ன அப்படின்றது. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கீலாம் நீங்கள் வச்சு செக் பண்ணப்போ எல்லாருக்குமே எவ்வளோ மார்க் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா? கட் ஆஃப் எவ்வளோன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக தெரிஞ்சிக்க முடியாது, ஓரளவுக்கு மற்றவங்களோட மார்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக போல் கண்டக்ட் பண்ணலான்னு பண்ணோம். அது எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்லாம் 100ன்றதை ப்ரெஸ் பண்ணி அதை அதிகமாக்கி மீதி கம்மியாக காட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க. அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் எந்த ஒரு எக்ஸாம்லையுமே 100க்கு மேலே எடுத்தவங்க தான் இருக்கிறதுலே அதிக பேர். அது கீழே இருக்கவங்க கீழே மார்க்கில் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. பட் அதை நீங்கள் மிஸ்லீட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த டைம் போல் வச்சாலும் திரும்ப அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு சப்ஜெக்ட் பேர், அதாவது ஒரு சப்ஜெக்டோட நேம் போட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழ் மார்க்ஸை என்டர் பண்ணுற சொல்கிறதுக்கு நான் ஒரு கமெண்ட் போடுறேன். அந்த கமெண்ட்டு கீழே நீங்கள் தமிழ் மேஜரில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ நான் போல் வச்சேன்னா திரும்ப அவங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு கமெண்ட் பண்ணிடுறேன். அது கீழே அந்த மேஜரோட ஆளுங்க எல்லாம் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாருமே மிஸ்லீட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தரே வேறு ஒரு சப்ஜெக்டில் மார்க் என்டர் பண்ணால் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம பண்ணி பார்க்கலாம். இதில் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? உங்களுக்காக தான் நீங்கள் கேட்டே இருக்கீங்க எவ்வளோ கட் ஆஃப்னு. கட் ஆஃப்ன்றதை நம்ம யாருமே ப்ரிடிக்டே பண்ண முடியாது. மற்றவங்களோட மார்க் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வழியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆன்சர் கீழே மிஸ்டேக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். டிஆர்பியோட ஆன்சர் கீழே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 25 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி 25க்குள்ளே பண்ணிவிடுங்க. எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு வேணால் நம்ம ஒரு வீடியோ எப்படி அப்படின்னு சொல்லி பண்ணலாம். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக் பண்ணாமல் அப்ஜெக்ஷனை பண்ணுங்கள். எடுத்தவொடனே சேவ், அதாவது ஒரு கொஷின் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் கொடுத்துறாதீங்க. திரும்ப நீங்கள் மீதி கொஷின்லாம் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. எல்லா கொஷினும் ஆட் ரோ கொடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக தான் சப்மிட் பண்ணணும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மட்டும் நீங்கள் எடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அகாடமியில் படித்த கைடோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன புக்கு அதோடய பேஜ் நம்பர் போட்டு அதோட ஃபோட்டோ ஒரு பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நிறையா கொஷின்ஸ் கிரேஸ் மார்க் வரணும். டென்டேட்டிவ் கீழே கிரேஸ் மார்க்ஸ் 95% தந்திருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துருந்தா ஓகே, மேக்ஸிமம் தந்திருக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் இப்போ அப்ஜெக்ஷன் பண்ணி சேலஞ்ச் பண்ணி தான் நீங்கள் கிரேஸ் மார்க் வாங்கணும். இந்த சான்சஸ் எதையுமே விட்றாதீங்க. ஒரு மார்க்குமே ரொம்ப குரூஷியல். ஒரு மார்க்கும் உங்களுக்கு இடம் எவ்வளோ பின்னாடி போகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு 5 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. சோம்பேறித்தனமாக விட்டீங்க, யாருன்னா பண்ணுவாங்க, அகாடமி ஆளுங்களாம் பண்ணுருவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் எக்காரணத்தை கொண்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு அதுக்கான நீடே கிடையாது. அவங்க பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அவங்க பண்ணுவாங்கலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ அப்ஜெக்ஷன் அதிகமாக வருதோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா டெட்டு பேப்பர் 2 அப்போ அப்படி தான் நிறைய சேலஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கீஸ் மாற்றினாங்க. அது இல்லாமல் திரும்பவும் ஃபைனல் கீலையும் மிஸ்டேக் இருந்துச்சு. நிறைய பேர் கேசஸ்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி டிஆர்பிக்கு மெயில் பண்ணிகிட்டே இருந்தோடனே தான் திரும்ப ரிசல்ட் கீழே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி திரும்ப ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எப்பயுமே குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். அதாவது சும்மா பண்ணாதீங்க. கரெக்டான வேலிடான இது இருக்குது அப்படின்னா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக சேஞ்சஸ் ஃபைனல் கீழே வரும்.
இப்போ டென்டேட்டிவ் கீக்கும் ஃபைனல் கீக்குமே வந்து ஒரு +or-2 சேஞ்சஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் உண்டு. பட் ரொம்பலாம் வந்து சேஞ்சஸ் வராது. ஸோ இந்த மார்க் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு சப்ஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு கீழே நீங்கள் வந்து அந்த மேஜர் ஆளுங்களாம் வந்து கீழே உங்கள் மார்க்ஸை வந்து பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.